அமெரிக்கா ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மினரல் டீல் கையெழுத்து ஆகிவிட்டது அப்படிங்கிறதோட அரசு புதுசுல பேசிக்கிறாங்க. அதாவது மார்ச் 4 கையெழுத்து ஆயிருக்குனுங்க அப்படிங்கிறதோட சொல்றாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படி இப்படிங்கிறது தெரியல. ஜெலன்ஸ்கி அவர்கள் அதுக்கு ஒத்துக்கிட்டாரா? செக்யூரிட்டி கேரண்டி வேணும் அப்படிங்கிறத கேட்கிறாரு. ஆனா ட்ரம்ப் அவர்கள் அந்த செக்யூரிட்டி கேரண்டி இருக்குதப்பா அதுலயே. என் ஆளுங்களாம் உள்ள வந்து வேலை செய்றாங்கன்னா அமெரிக்கர்கள். அது மேல எப்படி ரஷ்யா தாக்குதல் பண்ணுவாங்க? பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு தெரியும். அதுதான் செக்யூரிட்டி கேரண்டி உங்களுக்கு அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு. ஆனா, ஜெலன்ஸ்கி அவர்கள் இல்ல. ராணுவமே உள்ள வந்திருந்து எங்கள புரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறாரு. பட் ஆனா அது பெருமளவுல ஒத்து வரல. ஆனா அழுத்தங்கள் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு போயிட்டே தான் இருக்கு. அழுத்தம் ஃபர்ஸ்ட்டு ஜெலன்ஸ்கி அவர்கள் அதாவது உக்ரைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ் எய்டு அந்த ராணுவ உதவிகள ஸ்டாப் பண்ணது. 2வது ரஷ்யாவோட இருக்கக்கூடிய சாங்ஷன்ஸ்லாம் நான் ஈஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப வரக்கூடிய செய்திகள் அது போல தான் இருக்கு. ரஷ்யாவோட சாங்ஷன்ஸ நாங்க கொஞ்சம் தளர்த்த போறோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. 3வது இந்த நார்ட் ஸ்ட்ரீம் 2 பைப்லைன் இருக்கு இல்லையா? அத வந்து பார்த்தீங்கன்னா, பேக் டாக்ஸ் அமெரிக்காக்கும், ரஷ்யாவுக்கும் நடுவுல போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டது. அத ரிவைவ் பண்றது. ஸோ இது போல வேலைகள்லாம் நடந்துருச்சுன்னா, உக்ரைனுக்கு மிக பெரும் அழுத்தம். ரஷ்யாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பெருமளவுல தோற்கடிச்சுருவாங்க உக்ரைன. ஸோ உக்ரைனுக்கு வேற வழியே கிடையாது. அதனால உக்ரைன் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கும்போது தான், ஜெலன்ஸ்கி அவர்கள் கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட் வருது. அதாவதுங்க ட்ரம்ப் அவர்களோட ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் கீழ இருக்கிறதுல இந்த அமைதி கொண்டு போறேங்கிறல்ல அந்த பாதையில வர்றதுக்கு நாங்க ரெடி. நான் ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். இத மேலும் உறுதி செய்யும் விதமா, அதாவது ரஷ்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அதே வழியில கரெக்ட்டா வரணும். அத பார்த்து நீங்க சொல்லணும் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்புல இருந்து இருக்கு. அது இவங்களும் கட்டம் கட்டமா போடப் போறாங்க. இப்ப எப்படி இஸ்ரேலுக்கு, ஹமாஸ்க்கு கட்ட கட்டமா இருந்தது. அதுல கட்டம் முடிச்சதுக்கு அப்புறமா 2வது கட்டத்துல பின்பளிக்குங்கிறாங்க இல்லையா? அது போல ஆயிருமா? அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் இருக்கு. பட் எது எப்படியோ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவோட அதிபர் செனட் சபையில அவரோட பீஸ் பிளான குடுத்துட்டாரு. செனட் சபையில சப்மிட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த பீஸ் பிளான் தான் நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன் அப்படிங்கிறதுல அவர் தெளிவா இருக்கிறாரு. இப்போ உக்ரைன் அந்த மினரல் டீல கையெழுத்து போட்டதா சொல்லப்பட்டுட்டு வருது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியால கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அடுத்தது பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, பால்டோவா பகுதியில் இருக்கக்கூடிய மினரல் கம்பெனிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? மைனிங் கம்பெனிஸ். ஸோ அந்த கம்பெனி ஒரு பணக்காரர், உக்ரைனோட பணக்காரர் ஒலிகார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பணக்காரருக்கு சொந்தமான ஒரு மைனிங் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட அரசாங்கம் வந்து அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்துட்டாங்களாம். ஸோ இதுக்கப்புறம் உக்ரைனோட பணக்காரங்கள் சொத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இது போல இயற்கை வளங்கள் எல்லாமே உக்ரைனுக்கு வந்துரும். உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, அதில 50% மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா குடுத்துருவாங்க. வரக்கூடிய வருமானங்கள் 50% வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா குடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு இப்படி இருக்கும்போது, அங்க இருக்கக்கூடிய பணக்காரர்களோட பேர்ல இருந்தா எப்படி? அதனால எல்லாத்தையும் ஒரு சட்டம் போட்டு, அந்த மைன் எல்லாத்தையும் அந்த கனிம வளங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே இடமா இருந்ததுன்னா இடம், இதுபோல நிலக்கரி சுரங்கமா இருந்ததுன்னா சுரங்கம், இதுபோல விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் உக்ரைன் டைரக்டா கண்ட்ரோல் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஸோ கட்ட நடவடிக்கையா பால்டோவால இருக்கக்கூடிய மைனிங் வந்து பார்த்தீங்கன்னா புடுங்கிட்டாங்க. இத உக்ரைனோட மீடியாக்கள் கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? மினரல் டீல் சைன் ஆயிடுச்சா? அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா மார்ச் 4 கையெழுத்து ஆயிருக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்ப ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன மன்னிப்பு கேட்கிறாரா? அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் இருக்கு. சரி ஓகே. இப்போ ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு அழுத்தங்கள் குடுத்திருந்தாங்க இல்லையா? அதாவது உக்ரைனுக்கு ஆயுத உதவிய நிறுத்துனாங்க. சாங்ஷனை ஈஸ் பண்றாங்க. இது போல விஷயங்கள்லாம் இருந்தனால அவங்களுக்கு ஓகே. இப்போ ரஷ்யா எப்படி அதுக்கு ஒத்துக்குவாங்க அந்த பீஸ் பிளானுக்கு அப்படின்னா, இதுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு செய்தி பார்த்திருந்தோம். மறைமுகமா சுவிட்சர்லாந்துல உட்கார்ந்து ரஷ்யாவும், அமெரிக்காவும் பேசிக்கிறாங்க மாசக்கணக்கா. ஒரு முடிவு வந்தங்காட்டி தான் அத எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. கட்டமா நம்பிக்கை வர்றதுக்கு பப்ளிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இரு நாடோட எம்பசிஸும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. 2nd கட்டம் ஒரு பிளான வச்சு, ஒரு மினரல் டீல வச்சு உக்ரைன் அதுக்கு அக்ரீமெண்ட்ல சைன் போட வச்சுக்கிறாங்க. இப்போ 3வதா ரஷ்யாக்கு அந்த பிளான குடுத்து இது ஓகேவாப்பா அப்படிங்கிறது போல கேட்பாங்க அப்படின்னு போல சொல்லப்பட்டு வருது. இதுக்கு ரஷ்யா ஒத்துக்குவாங்களா? அப்படி ஒத்துக்கலன்னா என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஜேடி வான்ஸ் அவர்கள் வந்துக்கிறார். அமெரிக்காவோட துணை அதிபர். அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, உக்ரைனுக்கு எப்படி அழுத்தங்கள் வந்துச்சோ அதே போல ரஷ்யாக்கு ஏகப்பட்ட சாங்ஷன் போடணும். அதுபோல அழுத்தங்கள் குடுத்து ரஷ்யாவின் நெகோசியேஷன் டேபிளுக்கு கொண்டு வரணும். 2 பேத்தையும் சண்டை பிடிக்காது நிப்பாட்டணும் அப்படிங்கிறது போல அமெரிக்காவோட துணை அதிபர் தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அது கூடவே மைக் ஜான்சன் அவர்கள் செனட் சபையோட ஸ்பீக்கர். அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, இந்த ஆயுத உதவி நிறுத்திக்கிறோம்ல அதெல்லாம் டெம்பரவரி தான் அப்படின்னு கூட சொல்லிக்கிறார். இதோட சாராம்சம் என்ன? அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு? 2 பேர்த்தையும் பேச்சுவார்த்தை கொண்டு வந்து உட்கார வைப்பேன். அது கூடவே அமெரிக்கா அதாவது நாங்க சொல்லக்கூடிய விஷயத்த உக்ரைன் ஒத்துக்கலன்னா ஆயுதங்கள குடுக்க மாட்டேன். குடுக்காம நிப்பாட்டினாரா? இப்ப உக்ரைன் ஒத்துக்கிட்டாங்களா? ஓகே. இப்ப ரஷ்யாவ வந்து ஒத்துக்கல அப்படின்னா, ஆயுதங்கள அதிகப்படுத்தும் உதவிகள அப்படிங்கூட சொன்னாரா? இப்ப ரஷ்யா அந்த பிளான ஒத்துக்கலன்னா,
இந்த இடத்துல அதிகமான ஆயுத உதவிகள் திரும்ப உக்ரைனுக்கு போகுமா அப்படின்ற கேள்விகள் வருது. இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள், ட்ரம்ப் அவர்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தை உக்ரைனுக்கு ஓகே சொல்ல வச்சுட்டாரு. ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் மீட்டிங்னு அவளை வெளியெடுத்துக்கிறாரு. எடுத்ததுக்கு அப்புறமா அங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் வச்சு ரெடி பண்ணி இந்த பணக்காரர்களோட சொத்தை எல்லாத்தையும் முடக்கிறது, கவர்மெண்ட் மையமாக்குறது, இது போல விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிறாங்க. இப்போ சேஃப் ஆனதுக்கு அப்புறமா திருப்பி கொண்டு வந்து உள்ள விட்டுருக்காங்க அப்படிங்கிறதோட சில அனலிஸ்ட் தரப்பு வந்து சில கோணங்கள்ல பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ உக்ரைனோட பார்ட் முடிஞ்சிச்சு. இப்போ ரஷ்யாவோட பார்ட். இப்போ ரஷ்யா ஒத்துக்கலன்னா என்ன நடக்கும்? மிக பெருமளவில் போர் வெடிக்குமா இங்க திரும்பியும் அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்ன மாதிரியான பிளான் வச்சுக்கிறாரு? வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த திட்டம் எப்படின்னு. ஆனா பெருமளவில் உலக தலைவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது இதுல குறிப்பான ஒரு விஷயத்த பாக்குறாங்க. உக்ரைன் பிரச்சனையில இருக்காங்க. இந்த சமயத்துல அமெரிக்காவோட ஆயுத உதவி நிப்பாட்டிட்டாங்க, வழிக்கு கொண்டு வரணுன்றதுக்காக. நிப்பாட்டினது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட மீடியாக்கள்லாம் என்ன எழுதுறாங்க? உக்ரைன் இப்ப போர்ல இருக்கிறாங்க, அதுவும் ரஷ்யாக்கு எதிரா. அமெரிக்கா ஆயுதங்களை நிப்பாட்டிட்டாங்க கொடுக்கறது. இப்ப ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன செய்ய போறாரு? அவரோட கேபிட்டலான கீவை காப்பாற்ற போறாரா? அவர் மக்களை காப்பாற்ற போறாங்களா? அதாவது கொஞ்சம் பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுட்டு முன்களத்தில் சண்டை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய வீரர்களை காப்பாற்ற போறாங்களா, ஆயுத கடங்களை காப்பாற்ற போறாரான்னு சொல்லிட்டு கேலியும் கிண்டலுமா எழுதிட்டு இருக்காங்க. இதைத்தான் ஈரானோட சுப்ரீம் கமாண்டர் கமேனி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அமெரிக்காவை நம்பி போகக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் என்ன நிலைமை அப்படிங்கிறது உக்ரைனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அவர் தரப்புல ஸ்பீச்சஸ் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை மட்டும் இவங்க பேசிக்கல, கூடவே ஈரானை பற்றியும் பேசிக்கிறாங்க. ஏன்னா ரஷ்யா தரப்புல இருந்து வாக்குறுதி கொடுத்ததா சொல்லப்பட்டுட்டு வருது. மீடியாக்கள் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை, அந்த நியூக்ளியர் டாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ரஷ்யா உதவும் அப்படிங்கிறது போல சொல்லியிருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. ஸோ ஒரு மிக பெரும் பேச்சுவார்த்தைகள் போயிருக்கு பின்னாடி அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ இந்த பிளான் எக்ஸிக்யூட் ஆகி திரும்ப ஒரு அமைதி பாதைக்கு இந்த உலகம் திரும்புமா, இல்லை மிக பெரும் பிரளயம் வெடிக்குமா ரஷ்யா இந்த பிளானுக்கு ஒத்துக்கலன்னா? நான் என்ன பிளான் வச்சிருக்காரு? ரஷ்யா ஒத்துக்கிற மாதிரியான டேர்ம்ஸா, இல்லை ரஷ்யாவுக்கு அன்அக்செப்டபிள் டேர்ம்ஸ் இதில் ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய விஷயம். இப்போ ரஷ்யாவுக்கும் ஃபேவரபிளான டேர்ம்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சில அனலிஸ்ட் நம்புறதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த கோணத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எதன் அடிப்படையில் வருதுன்னா, இப்போ ஐஏஏ அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஜாப்ரோசெசியா பகுதியிலேருந்து அந்த அணு உலை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக ஆளுங்க போயிருக்காங்க. உக்ரைன் என்ன சொல்றாங்கன்னா, இது எங்களோட சாவரனிட்டிக்கு எதிரானது. ஏன்னா இத்தனை நாளா உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஜாப்ரோசெசியா பகுதியிலிருந்து தான், உக்ரைன்ல இருந்து தான் ஐஏஏ ஆளுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து அங்கிருந்து கூட்டிட்டு போவாங்க ரஷ்ய வீரர்கள். இது போல விஷயங்கள் தான் நடந்துட்டு இருந்தா. இத்தனை நாளா மேற்குலக நாடுகளோட மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்னா, ஜாப்ரோசேசியான்றது உக்ரைன் அப்படிங்கிறது போல இருந்தது. இப்போ அந்த ஜாப்ரோசேசியா ரஷ்யா கூடயே பேசி ரஷ்யாவோட இடத்துல இருந்தே ஐஏஇ ஆளுங்க போறாங்கன்னா, அப்புறம் ஜாப்ரோசேசியாவை விட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உக்ரைன் தள்ளப்பட்டுருச்சா? கெர்சன், ஜாப்ரோசேசியா, லுகான்ஸ்க், டொனஸ்க் இந்த 4 ஒப்லாஸ்டும் உக்ரைன் மறக்க வேண்டியதுதானா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இது மட்டும்தானா, இல்லை இன்னும் என்னென்ன பகுதிகளை உக்ரைன் இழக்க போறாங்க அப்படின்ற கேள்விகள் வருது. அதாவது இது போல செய்திகளை வச்சு பார்க்கும்போது அது போல புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம பின்லாந்து தரப்புல இருந்து நறுக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு இருக்காங்க. அதாவது கொடுக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, ரஷ்யா ஷேடோ டேங்கிங் பண்ணி ஆயில பெருமளவில் அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஷேடோ டேங்கிங்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயில மேற்குலக நாடுகளோட ஒரு வரையறையை வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் போடாம இந்த ரேட்டுக்கு தான் விற்கணும் அப்படிங்கிறது போல இல்லாம, ரஷ்யா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த நாடுகளுக்கு வேணாலும் வேற ஒரு கப்பல் மூலயமா ரஷ்யாவோட ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாம கொண்டு போய் வேற ஒரு நாடுகளுக்கு சேல் பண்ணிடுறாங்க. இது போல விஷயத்தினாலதான் ரஷ்யாவுக்கு பணம் வரவு வருது, அதனாலதான் போர் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு. இதைத்தான் ஷேடோ டேங்கிங்ன்றாங்க. ரஷ்யா அது போல ஷேடோ டேங்கிங் பண்றதுக்கு பெருமளவுல உதவுறது செல் கம்பெனி அப்படிங்கிறதோட பின்லாந்து தரப்புல ஸ்டேட்மெண்ட் வருது. இப்போ செல் கம்பெனி யாரோடது? யூகே. ஸோ அதனால அங்க இருக்கக்கூடிய சாராம்சம் சொல்றாங்க பேசும்போது. அதாவது பேசுறது மட்டும் 1 முழத்துக்கு 1.5 முழத்துக்கு பேசுறாங்க, ஆனா ஆயில்னா மட்டும் பல் இழிச்சிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது போல. அதாவது சுருக்குன்னு கேட்கற மாதிரி கேட்டு விட்டாங்களா இல்லை என்னன்னு தெரியல. அதோட சாராம்சம் நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது எதுக்காக யூகேவோட கம்பெனி, அதாவது யாரெல்லாம் எவேடு பண்றீங்களோ, ரஷ்யாவோட சாங்ஷன்ஸ் எல்லாம் எவேடு பண்றீங்களோ வந்து சரண்டர் ஆகணும். 150 கம்பெனிக்கு மேல வந்து சரண்டர் ஆனாங்க. அப்பவும் பிரச்சனை. அப்பவே தெரிஞ்சிருச்சு யூகேக்கு எந்த அளவுக்கு ரஷ்யாவோட தொடர்பு வச்சுக்கிறாங்க. ஆனா ஸ்டார்மர் அவர்கள் இந்த அளவுக்கு பேசுறாரு, நான் முன்னாடி நின்று ஏன் பூடிஸை கொண்டு போய் உக்ரைனுக்குள்ள வைப்பேன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா
அதுக்கு பெருமளவுல உதவுறதே யூகே தான் அப்படிங்கும்போது ரஷ்யாவுக்கு இது என்ன, இது முதுகுல ஒரு தடவை குத்துறதில்ல, சுற்றி சொதக்கு சொதக்கு சொதக்குன்னு குத்திட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். அதாவது யூரோப்பியன் யூனியனோட ட்ரூப்ஸ் கண்டிப்பாக உக்ரைனுக்குள்ளே இருப்பாங்க, அதை ரஷ்யா ஒத்துக்கணும். இந்த பகுதிகளில் இருந்து பின்வாங்கிக்குவாங்க, அதை உக்ரைன் ஒத்துக்கணும். அது போல ஒரு டேர்ம் இது வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்போ மேற்குலக நாடுகள் உள்ள வராங்கன்னா எந்த பகுதி வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஸோ அது போல விஷயங்கள்லாம் இந்த பீஸ் பிளான்ல இருக்கலாம், ட்ரம்ப் அவர்கள் கொடுத்த பீஸ் பிளான்ல இருக்கலாம் அப்படிங்கிற சில அனலிஸ்ட்லாம் வந்து டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போவே இன்னும் ப்ரெசென்ட் பண்ணல, என்ன பிளானுங்கிறது டீட்டெயிலாக வெளியே சொல்லலை. சொல்லும் போது அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனால் இது போல ஒரு விஷயம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இதனால அமைதி வருமா எல்லா பிராந்தியத்திலையுமே? ஏன்னா நெத்தனியாக அவர்கள் ஈரானுக்கு அணு ஆயுதமே இருக்கக்கூடாதுங்கிறார், அது உலகத்துக்கே கேடுங்கிறார். இப்போ ரஷ்யா அதுக்கு பேசுறதுக்கு உதவி பண்றேன்றாங்க. ட்ரம்ப் அவர்கள்கிட்ட ஒரு ப்ளீஸ் பிளான் இருக்கு, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடிக்கிறேங்கிறார். ஸோ இப்போ எல்லாமே ஒரு இடத்துல கூடி வந்து இதை பேசி இந்த பிரச்சனையில அப்படியே சுமூகமாக முடிச்சிருவாங்களா, இல்லை அந்த டேர்ம்ஸ் ஒத்து வரலன்றதுனால மிக பெரும் அளவில் பிரச்சனைகள் வெடிக்குமா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இதுலேருந்து பொறுத்திருந்து பார்த்துடலாம். ஓரளவுக்கு தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை. அடுத்த உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.